ஹீரோ ஸ்டேஜுக்கு வந்த அப்புறம் அந்த பெரிய சைஸ் நம்பூர்ல சோல் அங்க வரணும். பட் வரவில்லை. குரல் மட்டும் நான் வரமாட்டேன் அப்படின்னு கேக்குது. யாருன்னு பார்த்தாக்கா ஒரு பொம்பளை சோல். இது ரொம்ப வருஷ காலங்களா பூமிக்கு வராம இங்கே உட்காந்து டிமிக்கி கொடுத்துட்டு இருக்குது. அந்த சோலை பிடிச்சி நம்ம தலைவன் தலையில தள்ளி விட்டாங்க. அதுக்குமே பூமிக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லாம இங்க பாருங்க, மதர் தெரேசால இருந்து முகமது அலி வரைக்கும் எனக்கு மென்டாரா இருந்து மென்டல் ஆகி போனதுதான் மிச்சம். ஸோ இது ஒரு பிச்சை நீங்களும் போயிருங்க அப்படின்னு பெஸ்ட் ஆஃப் அட்வைஸ் கொடுக்குறா. பட் நம்ம தலைவனுக்கோ இவரை கூட்டுன்னு போறதா முக்கியம், அந்த பேட்ச் எடுத்து வாங்கி இவர் பூமிக்கு போறதா முக்கியம். இந்த பாருமா பொண்ணு, இந்த டாக்டர் நான் கிடையாது, நான் இவரோட பேட்ச் தான் குத்திட்டு வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் நான் கிரேட் பியாண்ட்ல இருக்க வேண்டியது, செத்த நேரத்தில் சாவர இடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாவ சைக்காலஜி படிச்சுட்டு இந்த அளவு கூட போய் சொல்லலைன்னா நீங்க படிச்சு வாங்கின பட்டத்துக்கு சந்தையில காசு குத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு கலாச்சிட்டா. இந்த பொண்ணுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மேல கை வைக்கிறாப்ல. அப்போதான் அந்த டாக்டரோட நினைவுகள் போய் இவரோட பாஸ்ட்லாம் அவர் கண்ணுக்கு தெரியுது. இதை பார்த்தா இவன் நம்புறா. சரி போனா போது இந்த பேட்சை நீங்களே வச்சுக்கோன்னு கொடுத்தாலும் திரும்ப இவகிட்ட தான் வருது, தூக்கி போட்டாலும் இவகிட்ட தான் வருது. பிகாஸ் அது ஸ்பார்க் இல்லாதனால அது முழுமையான எத்து பேட்சா மாறல.